வணக்கம். தமிழன் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியத்துக்குட்பட்ட மலையாண்ட அள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் உபயோகப்படுத்தும் தண்ணீர் தொட்டியில் மது பாட்டில் மற்றும் கழிவுநீர் கலந்து சமூக விரோதிகள் அட்டகாசம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியத்துக்குட்பட்ட மலையாண்ட அள்ளி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 54 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் அருகாமையில் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டிகள் சமூக விரோதிகள் சிலர் மதுபாட்டில்களையும் கழிவு நீரையும் ஊற்றி மாணவர்கள் மீண்டும் அதை பயன்படுத்தாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் மாதேஷ், ஒன்றிய செயலாளர் கன்னியப்பன், ஒன்றிய தலைவர் ராமு ஆகியோர் பள்ளியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தும் தண்ணீர் தொட்டியை பார்வையிட்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டனர். பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிஐஜி அன்னி விஜயா பரிசு வழங்கினார். திருவெற்றியூரில் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களிடையே பேட்மிண்டன், ஆர்ச்சரி, ஓவியம், நடனம் என பல்வேறு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் 14ஆம் ஆண்டு ராசி கோப்பையை முன்னிட்டு கடந்த 45 நாட்களாக சென்னை மாநகரில் உள்ள 63 பள்ளிகளிலிருந்து 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசினை காவல்துறையினை சேர்ந்த டிஐஜி அன்னி விஜயா வழங்கினார். நிகழ்ச்சியில் கிருடா பாரதி ஒருங்கிணைப்பாளர் சி வேலாயுதம், வழக்கறிஞர் ஜி.கே. ரங்கநாதன், எஸ். மிதுல் ராம், பேராசிரியர் டாக்டர் கே. செந்தில்குமார், டாக்டர் ஜமால் ஷரீப், இ. தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் கொடைக்கானல் மேல்மலை கீழ்மலை விவசாயிகள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் மேல்மலை மற்றும் கீழ்மலை விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கொடைக்கானல் மக்கள் மற்றும் விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையான பட்டா வழங்குவதை நிறைவேற்ற வேண்டியும், கடந்த 3 ஆண்டுகளாக மழை இல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயத்திற்கு வறட்சி பேரிடர் நிவாரண தொகை வழங்க வலியுறுத்தியும், தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பயிர்கள் பாதிப்படைந்ததற்கு நிவாரணம் வழங்கிடவும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் விசைப்படகு தீப்பிடித்து கடலில் மூழ்கியது. தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளத்தை சேர்ந்த சுந்தர் என்பவருடைய விசைப்படகு கடந்த 24ஆம் தேதி 8 மீனவர்களுடன் தருவைக்குளத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றது. அப்போது படகில் எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பிடித்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த 8 மீனவர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடலில் குதித்துள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த மற்றொரு படகில் இருந்த மீனவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 8 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். இந்நிலையில் கரைக்கு திரும்பிய மீனவர்களை முன்னாள் மீனவர் நலத்துறை அமைச்சர் மற்றும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்து 25,000 கொடுத்து ஆறுதல் கூறினர். மயிலாடுதுறை மாமரத்து மேடையில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலின் 20ஆம் ஆண்டு ஆடி உற்சவ தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை அருகே கூரைநாடு மாமரத்து மேடையில் உள்ள பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலில் 20ஆம் ஆண்டு ஆடி உற்சவ தீமிதி திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு ஸ்ரீ தர்மர் பிறப்பு, ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பு, திரௌபதி அம்மன் பிறப்பு, வில் வளைப்பு, திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கிருஷ்ணன் தூது, அரவான் பலியிடுதல், கர்ணமோட்சம் போன்ற சிறப்புமிக்க புராண நிகழ்வுகள் தினம்தோறும் நடைபெற்றது. விழாவின் 9ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக இன்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கோழிப்பண்ணை துறையில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்த ஸ்டார்ட் அப் கண்காட்சி நடைபெற உள்ளது. கோழிப்பண்ணை துறையில் இளம் தலைமுறையினருக்கான தொழில்நுட்பம், முதலீடு, தொழில் முனைவு மற்றும் வணிக வாய்ப்புகளை ஒருங்கிணைக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் கான்க்ளேவ் மற்றும்
போல்டரி எக்ஸ்போ பொள்ளாச்சியில் வரும் ஜூலை 29 மற்றும் 30 என 2 நாட்கள் பொள்ளாச்சியில் உள்ள என்ஜிஎம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. மேலும் தொழில்நுட்ப கருத்தரங்குகள், நிபுணர்கள் கலந்துரையாடல், நேரடி செயல்முறை விளக்கங்கள், புதிய தயாரிப்புகள் அறிமுகம், தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் சந்திப்பு, வணிக ஒத்துழைப்பு வாய்ப்புகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. கோவையில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் மருத்துவர்கள் தின விழா நடைபெற்றது. இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை சார்பில் மருத்துவர்கள் தின விழா கோவை IMA அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு இந்திய மருத்துவ சங்க கோவை கிளையின் தலைவர் டாக்டர் P. கோஷல்ராம் தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். கௌரவ செயலாளர் டாக்டர் T. பரமேஸ்வரன் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான V. சம்பத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவின் தொடக்கமாக IMA கோவை நுண்கலை குழுவினர் சிறப்பு பண்பாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வாணியம்பாடியில் திருப்பத்தூர் மாவட்ட ஆணழகன் சங்கம் மற்றும் ஸ்ரீ பாரத் உடற்பயிற்சி கூடம் சார்பில் பளுதூக்கும் போட்டி மற்றும் ஆணழகன் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. வாணியம்பாடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த போட்டிக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆணழகன் சங்கத்தின் பொதுச் செயலாளர் குமரவேல் தலைமை தாங்கினார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான வீரர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருப்பத்தூர் நகர செயலாளர் சாரதிகுமார் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்து போட்டியாளர்களை பாராட்டி வாழ்த்தினார். இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட பளுதூக்கும் வீரர்கள் மற்றும் ஆணழகன் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் மீன் தொட்டி சுத்தம் செய்ய கூலி 2000 கேட்டதால் ஆத்திரமடைந்த நபர் பெட்ஷாப் உரிமையாளரை கத்தியால் குத்தும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நல்லாம்பாளையம் சாலையில் செல்லப்பிராணிகள் மற்றும் அலங்கார மீன்கள் விற்பனை செய்யும் பெட்ஷாப் கடையை ராஜ்குமார் என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையில் சங்கனூர் கணேசன் வீதியை சேர்ந்த அருண்குமார் என்பவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தனது மீன் தொட்டியை சுத்தம் செய்வதற்காக கொடுத்துள்ளார். இதையடுத்து கடைக்கு வந்த அருண்குமாரிடம் சுத்தம் செய்வதற்கான கட்டணம் 2000 ராஜ்குமார் கேட்டதற்கு ஆத்திரமடைந்த அருண்குமார் ராஜ்குமாரை தகாத வார்த்தைகளால் பேசி கத்தியாலும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதில் ராஜ்குமாரின் இடது மணிக்கட்டில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் கவுண்டம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் புஷ்பவனம் ஊராட்சியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த புஷ்பவனம் ஊராட்சியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. தீமிதி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக மகாபாரத கதை, கிருஷ்ணன் தூது, அரவான் கலப்பலி போன்ற நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக விரதமிருந்த பக்தர்கள் தீக்குடியில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து சிறுவர்களின் கோலாட்டம், பெண்களின் கும்மி பாட்டும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பிளான்டர்ஸ் கிளப் வெள்ளி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று முல்லை பெரியாறு அணை தண்ணீரில் கழிவுநீர் கலப்பது குறித்து பேசினார். தேனி மாவட்டம் அருகே உள்ள கேரள இடுக்கி மாவட்டம் புளியன்மலையில் பிளான்ஸ்டர் கிளப்பின் வெள்ளி விழா கொண்டாட்டம் மற்றும் ஏலக்காய் மாநாடு 2026 நடைபெற்றது. கேரள வருவாய் மற்றும் நிலத்துறை அமைச்சர் AP அனில்குமார் விழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பேசிய கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா, முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை அரசியலாக பார்க்காமல் இரு மாநில மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கேரள வருவாய்த்துறை அமைச்சரின் முன்னிலையிலேயே வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சித்திக் நகரில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். சித்திக் நகரில் வசித்து வரும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இந்நிலையில் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து நீண்ட காலம் கடந்தும் இதுவரை தொட்டி திறக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இதன் காரணமாக குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறாத சூழ்நிலைகள் நிலவி வருவதாகவும் அன்றாட தேவைக்காக மக்கள் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்கள், முதியவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காரைக்குடி மாநகராட்சியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநகராட்சி பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு செய்த நிலையில் மீண்டும் லஞ்சம் வாங்கிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி மாநகராட்சியில் பில் கலெக்டராக வேலை செய்து வருபவர் சரவணன். இவர் புதிதாக கட்டப்பட்ட வீடு ஒன்றுக்கு சொத்து வரிக்காக ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பெண் சிவகங்கை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அந்த பெண்ணிடம் கொடுத்து அனுப்பினர். பின்னர் சரவணன் 4,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது அவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து அவரிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்ததோடு அவரது வங்கி கணக்குகள், ஆன்லைன் பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். நடுவீரப்பட்டு ஊராட்சியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கூழ்வார்த்தல் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவீரப்பட்டு 5வது வார்டு காந்திநகர் பகுதியில் அருள்பாலித்து வரும் முத்துமாரியம்மன் கோவிலில் 39ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் மற்றும் 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வார்டு உறுப்பினர் கிஷோர்குமார் தலைமையில் நடைபெற்றது. பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் வந்து தீமிதித்து தங்கள் வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் மு. சுப்பிரமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கூழ்வார்த்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன், தோமுசா வீரமணி, கோவில் நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி சர்வதேச சதுரங்க போட்டிகளில் சிறப்பான சாதனை படைத்து தனது 2ஆம் ஆண்டு BBA மாணவரான கிராண்ட் மாஸ்டர் ஆர். பிரக்யானந்தாவை கௌரவிக்கும் வகையில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி சர்வதேச சதுரங்க போட்டிகளில் சிறப்பான சாதனை படைத்த தனது 2ஆம் ஆண்டு BBA மாணவரான கிராண்ட் மாஸ்டர் ஆர். பிரக்யானந்தாவை கௌரவிக்கும் வகையில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் V.K. ராம்குமார் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் கிராண்ட் மாஸ்டர் ஆர். பிரக்யானந்தா சர்வதேச சதுரங்க சாதனைகளுக்காக 1 லட்சம் ரொக்கப்பணம் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். சாம்பியன் அணிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் டாக்டர் சிவந்தி ஆதித்தன் சுழற் கோப்பையை தொடர்ந்து 3வது ஆண்டாக வெல்ல முக்கிய காரணமாக இருந்த 138 மாணவர்களுக்கும் 10 பயிற்சியாளர்களுக்கும் 4 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மின்கசிவு காரணமாக கூரை வீடு தீக்கிரையானது. மயிலாடுதுறை மாவட்டம் கோடங்குடி ஊராட்சி நெடுமதூர் கிராமத்தை சேர்ந்த ராபர்ட்டின் கூரை வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த தீ விபத்தில் வீட்டின் கூரை எரிந்து சேதமடைந்ததுடன் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட சுமார் 1.50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது. இந்நிலையில் மயிலாடுதுறை ஜோதி ஃபவுண்டேஷன் குழுமத்தினர் பாதிக்கப்பட்ட ராபர்ட் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அத்துடன் 10,000 மதிப்பிலான அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ரொக்க நிதி உதவியையும் ஜோதி ஃபவுண்டேஷன் ஜோதிராஜன் வழங்கினார். வாணியம்பாடி அருகே விபத்தில் சிக்கிய வாகனத்தை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றும் ராமகிருஷ்ணன் என்பவர் காவலூர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கும் பொறுப்பு என்றும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க மஞ்சுநாதன் என்பவரிடம் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் 5,000 லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் மஞ்சுநாதன் இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு புகார் அளித்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மஞ்சுநாதனிடம் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மஞ்சுநாதன் ராமகிருஷ்ணன் கேட்ட 5,000 ரூபாய் லஞ்ச பணத்தை கொடுத்தபோது ராமகிருஷ்ணனை திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜு தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து கையும் களவுமாக கைது செய்தனர். திருவண்ணாமலை மாநகராட்சியில் பணிபுரியும் வருவாய் ஆய்வாளர் மீது நிதி முறைகேடு மற்றும் சொத்து குவிப்பு புகார் தெரிவித்து தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் ச. கருப்பையா தலைமையில் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்.
திருவண்ணாமலை மாநகராட்சியில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வரும் சிவகுமார் என்பவர் முன்னதாக நகராட்சியில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற்றவர். மேலும் திருவண்ணாமலை மாநகராட்சி சார்பில் சமீபத்தில் திறக்கப்பட்ட 256 வணிக வளாக கடைகளில் சுமார் 60 கடைகளுக்கு இதுவரையிலும் முறைப்படி வாடகை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும், மேலும் இந்த கடைகளிலிருந்து தன்னிச்சையாக வாடகை வசூல் செய்து மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருகிறார் எனவும், ஆகவே இதுகுறித்து வருமான வரித்துறை மற்றும் உயர் அதிகாரிகள் மூலமாக உரிய விசாரணை நடத்தி அரசு பணத்தை மீட்கவும் சம்பந்தப்பட்ட ஊழியரை பணி நீக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொடைக்கானல் பூம்பாறை மலை கிராமத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்க அலைபேசி எண் வெளியிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் போதை வஸ்து பயன்பாடானது அதிகரித்தே காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூம்பாறை மலை கிராமத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நடத்தப்பட்ட சோதனைகள் 25 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விடுதியின் உரிமையாளர் போதி சாத்விக்நாத் கைது செய்யப்பட்டு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு அவரது மொபைல் கைப்பற்றப்பட்டு அவரது தொடர்பில் இருந்த நபர்கள் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. மேலும் 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள 48 LSD போதை வாஸ்து பொருட்களும் 1/2 கிலோ கஞ்சா மற்றும் அவர்கள் பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் காவல்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் கிளப் இந்தியா ரிசார்ட்டுக்கு வருவாய்த்துறை சீல் வைத்துள்ளது. திண்டுக்கல்லில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு விறுவிறுப்பாக செவிலியர்களுக்கான பொதுநல சங்க தேர்தல் நடைபெற்றது. திண்டுக்கல் பிச்சாண்டி மஹாலில் தமிழ்நாடு நர்சுகள் பொதுநல சங்க மாவட்ட அளவிலான தலைவர், செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கான தேர்தல் தென்மண்டல செயலாளர் ஜோதி தலைமையிலும் அமுதா, மாரியம்மாள், தமிழரசி, அழகர் ராஜா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திண்டுக்கல், பழனி, வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், நத்தம், கொடைக்கானல், நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 13 அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் 600 செவிலியர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் நகராட்சி பணிகளுக்கான புதிதாக வாங்கப்பட்ட வாகனத்தை நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் பூஜை செய்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் நகராட்சி பணிகளுக்காக புதிதாக வாங்கப்பட்ட வாகனத்தை நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் பூஜை செய்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு வாகனத்தின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர்கள் முனைவர் பாஷா, ஆனந்தன், PT குணா, செல்வம், அனு, அருண், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை மற்றும் தனியார் பள்ளி ஆகியவை சார்பில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நேற்று நடந்தது. அங்கேரிபாளையம் ரோடு ஜீவா காலனியில் உள்ள தொழிலாளர் திருமண மண்டபத்தில் தொடங்கிய ஊர்வலத்தை திருப்பூர் மாநகர போலீஸ் துணை கமிஷனர் ரமேஷ் கிருஷ்ணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் உதவி ஆணையர் பிரதீப் குமார், அனுப்பர் பாளையம் இன்ஸ்பெக்டர் விஜயா, தனியார் பள்ளி முதல்வர் விஜய் கார்த்தி, ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா உடையார் கோவிலில் தலை சிறந்த 11 இயற்கை விவசாயிகளுக்கு விருது மற்றும் ரூபாய் 5000 ரொக்க பரிசும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா உடையார் கோவில் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக அறக்கட்டளை சார்பில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 88வது பிறந்த நாளை முன்னிட்டு தலை சிறந்த 11 இயற்கை விவசாயிகளுக்கு விருது மற்றும் ரூபாய் 5000 ரொக்க பரிசும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகரும் சமூக ஆர்வலருமான மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் மு. சவுந்தரராஜா வரவேற்று பேசினார். விழாவில் தஞ்சை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஈரா விஜய் சரவணன் தலைமை வகித்து தலை சிறந்த 11 இயற்கை விவசாயிகளுக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் விருது மற்றும் ரூபாய் 5000 ரொக்க பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் இயற்கை விவசாயிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நீட் தேர்வை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி உயிரிழந்த மாணவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி பேரணியாக சென்றனர்.
கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் மற்றும் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய அரசு நீட் தேர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லி போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி படையப்பேட்டை காந்தி சிலை அருகில் இருந்து தொடங்கிய இந்த பேரணிக்கு மாநில நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி, சேலம் ரயில்வே கோட்ட உறுப்பினர் ரஹமத்துல்லா ஆகியோர் தலைமை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் BC சேகர், முன்னாள் மாவட்ட தலைவர்களான ராஜகுமாரவேல், நாராயணமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா, சிறுபான்மை பிரிவு மாநில துணை அமைப்பாளர் ஜாவித்கான் ஆகியோர் முன்னிலை வகித்து பேரணியை தொடங்கி வைத்தனர். கும்பகோணத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கும்பகோணம் ஹோட்ஸ் லயன்ஸ் சங்கம், அரசினர் மகளிர் கல்லூரி, லியோ சங்கம், தி நமோ ராமா இமைகள் இயக்கம், தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் சரஸ்வதி பாடசாலையில் நடந்தது. முகாமை சங்க தலைவர் லயன் S. ராகவன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். மாவட்ட தலைவர் லயன் ஞானசேகரன், மண்டல தலைவர் லயன் மோகன் மற்றும் முன்னாள் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு சேவை செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தவிக MLA கபில் செய்தி சேகரிக்க சென்ற சோளிங்கர் செய்தியாளரை கொடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட அண்ணா சிலை பகுதியில் அமைந்துள்ள தவிக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பக்கத்தில் கட்சி ரீதியாக அங்கிருந்த கடைக்குள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குழுக்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தமிழக வெற்றிக் கழகம் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் கபில் மற்றும் அவருடைய தம்பி உள்ளிட்ட அவருடைய குழுக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இதனை செய்தியாக சேகரிக்க சென்ற சோளிங்கர் செய்தியாளர் அரங்கநாதன் என்பவரை கடுமையாக தாக்கியதோடு அவருடைய செல்போனை பிடுங்கி அதில் ஆதாரமாக இருந்த வீடியோக்களை டெலீட் செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செய்தியாளரை தாக்கிய ஆளுங்கட்சி தவிக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் கபில் மற்றும் அவருடைய குழுக்களை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்து பாதிக்கப்பட்ட செய்தியாளரின் உறவினர்கள் மற்றும் சக செய்தியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய மருத்துவ காப்பீட்டு திட்ட அரசாணை 123 ஓய்வூதியர்கள் ஏற்கும் வகையில் இல்லை என்றும், மேலும் ஓய்வூதியர் சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் புறக்கணிப்பது ஏற்புடையதும் அல்ல என்றும், மேலும் விருப்பமின்றி கட்டாய பிரியமாக ரூபாய் 644 என்று நிர்ணயித்தது நியாயமும் அல்ல என்றும் தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிரசித்தி பெற்ற கீழத்தெரு அருள்மிகு மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆதி மாதத்தில் தீமிதி திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படும். இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் காலை முதல் அங்க பிரதேசனம், தீ மிதிப்பவர்களுக்கு காப்பு கட்டுதல், அழகு தரிசனம், அக்னி சட்டி எடுத்தல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து பக்தி பரவசத்துடன் தீக்குடியில் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ கணபதி ஹோமம் நடைபெற்றது. திருப்பத்தூர் அடுத்த காமராஜர் நகர் ராமக்காப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், ஸ்ரீ சரஸ்வதி ஹோமம் நடைபெற்றது. மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் ஸ்ரீ நாராயண குரு கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு அலைகள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயண குரு கல்லூரி வணிக நிர்வாகத்துறை சார்பில் செயற்கை நுண்ணறிவு அலைகள் அடுத்த பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ளுதல் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் கல்லூரியில் உள்ள விவேகானந்தா அரங்கில் நேரில் மற்றும் இணைய வழியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் ராதாகிருஷ்ணன் வரவேற்பு வழங்கினார். கல்லூரியின் CEO அஸ்வின் முன்னிலை வகித்தார். இக்கருத்தரங்கில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சிறப்பு அழைப்பாளராக ஐக்கிய ராஜ்யம் டி மான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் இயக்குனர் முனைவர் ரகு ராகவன், மலேசியா டெய்லர்ஸ் பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் ஜனிதா குலராஜ சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் அறிவித்த நிதி வழங்கிய போது அமைச்சர்களின் காலில் விழுந்து ஒரு பெண் அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மின்னணு குடும்ப அட்டை இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி செங்கமலப்பட்டியில் வெடி விபத்தில் உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியாக தலா 4 லட்சத்துக்கான காசோலை அவர்களது குடும்பத்தினரிடம் அமைச்சர் கீர்த்தனா, சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வழங்கினார். அப்போது உயிரிழந்த ஒருவரின் மனைவி அமைச்சரின் கால்களில் விழுந்து அழுதது அரசு வேலை வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அவர் கண்ணீரை துடைத்து அமைச்சர்கள் அவருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்ட விளையாட்டு மைதான வளாகத்தில் ரூபாய் 49.7 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன பாக்ஸ் கிரிக்கெட் அரங்கத்தை அமைச்சர்கள் இன்று பொதுமக்கள் மற்றும் வீரர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். விருதுநகர் மாவட்ட விளையாட்டு மைதான வளாகத்தில் ரூபாய் 49.7 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன பாக்ஸ் கிரிக்கெட் அரங்கத்தை அமைச்சர்கள் இன்று பொதுமக்கள் மற்றும் வீரர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி விளையாட்டு அரங்கத்தை முறைப்படி திறந்து வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களுடன் அமைச்சர்கள் உற்சாகமாக இணைந்து கிரிக்கெட் விளையாடினர். இதில் அமைச்சர் கீர்த்தனா பந்து வீச, அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேட்டிங் செய்து வீரர்களை ஆச்சரியத்தில் வீழ்த்தினர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் திருமலையில் மாதவம் வசதி நிலையம் அருகே ஆக்டோபஸ் சிறப்பு பாதுகாப்பு படையினர், திருமலை பாதுகாவலர்கள், தீயணைப்புத்துறை மற்றும் போக்குவரத்து துறையினருடன் இணைந்து ஒருங்கிணைந்த மார்க் ட்ரில் ஒத்திகை நடத்தினர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் திருமலையில் மாதவம் வசதி நிலையம் அருகே ஆக்டோபஸ் சிறப்பு பாதுகாப்பு படையினர், திருமலை பாதுகாவலர்கள், தீயணைப்புத்துறை மற்றும் போக்குவரத்து துறையினருடன் இணைந்து ஒருங்கிணைந்த மார்க் ட்ரில் ஒத்திகை நடத்தினர். எதிரிகள் தாக்குதல் நடத்தும் அவசர சூழ்நிலை ஏற்பட்டால் பாதுகாப்பு படையினர் எவ்வாறு விரைந்து செயல்பட அச்சுறுத்தலை முறியடிக்க வேண்டும், பொதுமக்களை எவ்வாறு பாதுகாக்க வெளியேற வேண்டும் என்றும் செயல்முறை இந்த ஒத்திகையில் செயல் விளக்கமாக காட்சிப்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு வள்ளி தெய்வானையுடன் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு வள்ளி தெய்வானையுடன் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வல்லக்கோட்டை மட்டுமல்லாது ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவார் சத்திரம், ஒரகடம், வல்லம், பாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வல்லக்கோட்டை ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளை பெற்று சென்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மற்றும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அமைச்சர் கீர்த்தனாவை எனது உடன் பிறந்த தங்கையாக நினைக்கிறேன் என்றும், மேலும் அவரும் என்னை சகோதரியாக நினைத்துதான் இந்த நாள் வரை பயணிக்கிறோம் எனவும், மேலும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை என்றும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.